அப்படியே தளபதி தட்டி தூக்க போறாரு, சென்னையில இருக்க 16 சீட்ல ஆடி வைக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி பதிவான வாக்கை விட குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40,000 ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, இப்போ வந்து ஏதோ 26 லட்சம் ஓட்டோ என்னவோ அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தளபதிக்காக வந்த ஓட்டு அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொசுவத்தியை சுற்றி பின்னாடி போனீங்கன்னா, அப்புறம் ஏன் சார் வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு குறிப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தாதான் கன்ஃபார்ம் ஆக போகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து அவர் சொல்லிட்டார், பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டார், காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், இவங்க தான் ஆட்சி அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன சொல்றது இங்க கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சிகள்லாம் வாடாங்க. அப்புறம் என் வாயில ஏதாவது சொல்ல வைக்காதீங்க நீங்க. ஜனநாயகன் 8ஆம் தேதி ரிலீஸ் நீங்க சொல்றீங்க, இல்ல அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தருங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டதா தானங்க 6 பேரை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ஒரு விஷயத்த ரீ-ரிலீஸ் பண்றது என்ன, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க. சரி விடுங்க, அது ஒரு செத்த பாம்பு ஜனநாயகன். அதுவும் 4ஆம் தேதிக்கு மேல அது ரிலீஸ் ஆனா என்ன ஆவாட்டி என்ன அப்படின்னு தான் நினைப்பாங்க. சொல்ல போனா தாவேக்காக ஓட்டு போடுறவங்கள தற்கூரின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி புளிகி விட்டுனுக்கிறாரு, இதுக்கு ஓட்டு போடுறவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதாவது ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி தெரியுறாங்க, ஐயோ இவரால் தான் அதிகமாகி விட்டது அப்படின்னு. டெவில் இஸ் இந்த டீடைல்ஸ் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை லட்சம் வாக்குகளை நீக்கினாங்க? 70 லட்சம் போயிடுச்சு. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகத்தானே செய்யும். சரி, ஆக்சுவலாக எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? சென்னையிலேயே ஏதோ 40,000 சில்லற ஓட்டு கம்மியாக வந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே? சென்னையில். இங்கே தான் ஜென்சி புரட்சி, அப்படியே தளபதி தட்டி தூக்க போறாரு, சென்னையில் இருக்க 16 சீட்ல ஆடி வைக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி பதிவான வாக்கை விட குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40,000 ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, இப்போ வந்து ஏதோ 26 லட்சம் ஓட்டோ என்னவோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தளபதிக்காக வந்த ஓட்டு அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொசுவத்தியை சுற்றி பின்னாடி போனீங்கன்னா, 2021 தேர்தல், அதில் 33 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகிருக்கின்றது. அதாவது 16 விட 33 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருக்கின்றது. அப்போ தளபதி இல்லவே இல்லையே அரசியல்ல. அப்போ யாருக்காக அது பதிவாச்சு? புது வாக்காளர்களாக இருக்கலாம். அப்போ இப்போ சரி, 2006 நினைக்கிறேன் 49 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாக இருக்கின்றது. அப்போ கேப்டன் அரசியலுக்கு வர்றார். ஆனால் அவரே 8.3% தான் வாங்குறார். 2011-16 தெரியல, அந்த ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட 66 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருக்கின்றது. அதெல்லாம் யாரு காரணம்? பாருங்க, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது பாட்டுக்கு வந்துட்டே தான் இருக்கும். சொல்லப்போனால் இதுதான் வந்து கம்மியான இன்க்ரீஸ்ன்னு சொல்லலாம். 26 லட்சம், 33 லட்சம், 49 லட்சம், 66 லட்சம்லாம் இன்க்ரீஸ் ஆன தேர்தல்களை நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் ஏன் சார் வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு குறிப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? இங்கே திமுக அதிமுக இதுதான் இங்கே இருக்கின்ற 2 பெரிய கட்சிகள். அவங்க தான் வந்து 67க்கு அப்புறம் மாற்றி ஆட்சி பண்ணிக்கிறாங்க, ரைட்டா? ஆனால் அவங்க கூட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கம்முன்னு போயிட்டாங்க. கொடைக்கானலுக்கு போகிறாங்க, துபாய்க்கு போகிறாங்க, ஊட்டிக்கு போகிறாங்க, எங்கேயோ போகிறாங்க. அந்த கட்சிக்காரங்க யாரும் வந்து பார்த்தீங்களா நாங்கள் தான் அப்படின்னு வீடியோ போட்டுன்னு இது பண்ணிக்கலாம் தெரியல. ஆனால் இவங்க 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் தான் கன்ஃபார்ம் ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து அவர் சொல்லிட்டார், பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டார், காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், இவங்க தான் ஆட்சி அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன சொல்றது இங்க கணக்கு கிடையாது. அந்த இவிஎம் மிஷின் என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுது அப்படின்னு கணேஷ் கேட்கிறாருல, அந்த மாதிரி அந்த பொட்டி என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை.
இந்த ஒரு வாரம் 10 நாள்ல வந்து நாங்க தான் சொல்லிக்கின்னு என்ன பண்ண போறீங்க? சார் அந்த பொட்டியே வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு, கள்ள ஓட்டெல்லாம் வந்து போடுறதுக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சிகள்லாம் ஐயோ வேணாங்க. அப்புறம் என் வாயில ஏதாவது சொல்ல வைக்காதீங்க நீங்க. ஏங்க அதை சீல் பண்ணி அங்க வச்சுட்டாங்க. அங்கே சீல் பண்ணும்போது இவங்க ஏஜென்ட் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, எத்தனை ஓட்டு அதில் பதிவாகிருக்குது அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கின்னு இவங்க முன்னாடி தானே சீல் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே திறக்கும் போது அத்தனை ஓட்டு தானே இருக்கணும். கள்ள ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இருக்கிறதெல்லாம் முதல்லேருந்து அழிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். அடுத்தது அந்த விவி பேட்னு இருக்குது, அது ரேண்டமாக செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு இதுக்கும். அப்படி இருந்துச்சா கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க பூத் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணீங்க? கள்ள ஓட்டு போடுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அரசியலில் இருக்கவங்க எல்லாம் சொல்றது எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு தான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கள்ள ஓட்டு போடுறது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத விஷயம். கற்பனையில 1-2 பேர் உளறிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி வந்து அந்த இவிஎம் மிஷின் வைக்கப்படக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த இரவு நேரங்கள்ல திமுக ஆட்கள்லாம் வந்து எதுக்கு அங்க போகணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்புறாங்களே. உங்க ஆளுங்க யாருமே அங்க இல்லையா? இப்போ அங்க உட்காந்துக்கின்னு வந்து சினிமா பார்த்ததுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் பார்த்தேன். அண்ணா பல்கலைக்கழகம். என்னங்க இதெல்லாம்? அதாவது போன எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான். அங்கேருந்து ஏதோ ஒரு ஆண்டனா வச்சுக்கின்னு ஒரு கண்டெய்னர் லாரி போச்சு, அந்த ஆண்டனாலேருந்து அப்படியே சிக்னல் போகுது, இப்படின்னு ஆளாளுக்கு அடிச்சு விடுவாங்க. சிக்னலுக்கும் அந்த இவிஎம்முக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வெறும் டப்பா கால்குலேட்டர் மாதிரி, எந்த விதமான கனெக்டிவிட்டியும் கிடையாது. அங்கே திறக்கும் போது தான் அது மறுபடியும் எத்தனை ஓட்டுன்னு சொல்ல போகுது. இதுக்கு இவ்வளோ அலப்பறையா? அதாவது இவிஎம்மை ஹேக் பண்ணுவாங்க, இல்லை இவிஎம்மில் வந்து எதை குத்தினாலும் தாமரைக்கு விடுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவும் அது மாதிரி சொல்ல முடியாதுன்றதுனால இப்போ இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. சரி, ரைட்டு. எல்லாம் தோல்வி பயத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்து நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. எங்களை மாதிரி பசங்களாம் என்ன பண்ணுவோம், பரீட்சை முடிஞ்ச உடனே பரீட்சைக்கு ஒரு வாரம் முன்னாடி சொல்லுவான், அப்படின்னு எப்படா வச்சுக்கிறா, ஐயோ சூப்பராக பரிச்சம்பா. பரீட்சை நெருங்க அப்படியே ஒரு சீன் போட்டுட்டு இருப்போம். பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே கேட்பாரு, என்னடா அது கொஸ்டின் பேப்பரை கொண்டா அப்படின்வாரு. எல்லாம் பரிச்சம்பா, நாளைக்கு பரீட்சைப்பா அப்படின்னு ஓடி போயிடுவோம். ஒரு வாரம் 10 நாள் வந்து இப்படியே சொல்லிட்டு இருப்போம், கொஸ்டின் பேப்பர் வச்சுன்னு இதுக்கு இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த வாத்தியார் சரியில்லைப்பா, அவர் இந்த பாடம்லாம் நடத்தவே இல்லைப்பா, இந்த போர்ஷன்லாம் கவர் பண்ணவே இல்லைப்பா, டியூஷனுக்கு வரவங்களுக்கு மட்டும் மார்க் போடுறாருப்பா, இப்படியே நம்ம சொல்ல வேண்டியதான். ஏதோ யோசிச்சு சொல்ல வேண்டியதுதான். மார்க் வரும்போது தான் அந்த லட்சணம் தெரியும். அது எங்கள் அப்பா புரிஞ்சின்னு இதுக்கு தான் இவ்வளோலாம் கதை விட்டுருந்தியா நீ அப்படின்னு நெருக்குன்னு ஒரு கொட்டுவார். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு விடுங்க. எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ், இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த பெரிய பெரிய கட்சிகளே வந்து எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இனிமே என்ன பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆளுக்கு ஒரு சர்வே ரிசல்ட் எடுத்து வச்சுருது, பாருங்க இங்கே இவ்வளோ %, அங்கே இவ்வளோ %. இதை சொல்கிறது பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா மக்கள் மனசில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிற கட்சி அப்படின்னு ஒரு சீன் போடுறது அப்படின்னு எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு அதான் அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், இத்தனை % அத்தனை % அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நாளைக்கு என்ன நாட்டாம தீர்ப்பா மாற்றி எழுதுன்னு யாராவது போய் நிற்க போகிறாங்களா? இல்லை, சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, விடுங்க. சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உசிலம்பட்டி, பாப்பாப்பட்டி இந்த பகுதி மக்கள்லாம் இந்த படம் வந்து வெளியாகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் அந்த பகுதி மக்களுடைய சமூகத்தை வந்து தவறாக சித்தரிச்சிருக்காங்க, அந்த கிராமத்தை வந்து தவறாக காமிச்சிருக்காங்க, நாங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோர்ட்டில் சில நேரங்களில் வந்து கேஸ் போகும்போது இன்ஃப்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதாவது லெட்டஸ்ஸே திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை தாண்டி வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, திங்கக்கிழமை ஸ்கூலும் நடந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே லீவ் விட்டா என்ன விடாட்டி என்ன, அதனால் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜனநாயகன் 8ஆம் தேதி ரிலீஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தருங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டதா தானங்க 6 பேரை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ஒரு விஷயத்த ரீ-ரிலீஸ் பண்றது என்ன, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்க. அந்த காட்சிகளை நீக்கிட்டு நீங்க பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த பகுதியில் அந்த காட்சிகளை முதல்ல எப்படி பார்த்தாங்க, இதுவே வந்து சிக்கலான விஷயம்.
இப்போ இந்த காட்சிகள் இந்த சினிமாவில் இருக்குது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாட்டிப்பாங்க. எப்படி பார்த்தீங்க? ஏன்னா ரிலீஸே already ஆகலை leak ஆயிடுச்சு. இல்லையா? இல்லை, ரிலீஸ் ஆகலை, அஃபிஷியலாக லீகலாக ரிலீஸ் ஆகலை. இது வந்து இன்டர்நெட்டில் யாரோ விட்டாங்க. இதுதான் மேட்ரு. பட் இப்படி சொல்லிக்கலாம், அதாவது அப்படி இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏன்னா ரிலீஸ் ஆகாத படத்துலேயும் நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்கல்ல அப்படின்னு. சரி விடுங்க, அது ஒரு செத்த பாம்பு ஜனநாயகன். அதுவும் 4ஆம் தேதிக்கு மேலே அது ரிலீஸ் ஆனா என்ன ஆவாட்டி என்ன அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒருவேளை இப்படிலாம் ஹைப்பு கொடுத்தா படம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்களா, அது இவங்க கேஸ் போடுறாங்க அப்படின்றத யூஸ் பண்ணி படம் ஓட்டலான்னு நினச்சாங்களா என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி படம் அப்படின்னாலே கான்ட்ரவர்சி இருந்தால் தான் ஏதோ ஓட்டலாம் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. இந்த படத்தை இனிமேல் ரிலீஸ் பண்ணா என்ன, இல்லை பேன் பண்ணா என்ன, நமக்கு என்ன வந்தது, விட்டு தள்ளுங்க. சார், இப்போ விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்மாக 1 கோடி வாக்கு வந்து பதிவாகி இருக்கும். ஸோ 1 கோடி வாக்கு வந்து பெறத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்லாம் பேசுகிறாங்களே. இல்லை, ரமணன் அவர்கள் சொல்கிறது கூட வந்து நம்ம நம்பலாம். எப்பயாச்சும் நடக்கும்னு சொல்கிறீங்க? எப்பயாச்சும் ஒன்றும் இல்லை, நிறையவே நடக்கும். ஏன்னா அவர் வந்தாலே பசங்களுக்கெல்லாம் சந்தோஷமாயிரும். லீவு, மழை வருது அப்படின்னு. அதெல்லாம் அந்த சேட்டலைட் டேட்டாவை பார்த்து இதை இன்றைக்கி மழை பெய்யும், அதை இத்தனை மணிக்கு பெய்யும் அப்படின்னு சொல்லுவாருங்க. 1 கோடி வாக்குகள் இருக்குன்னா எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் 1 கோடின்னு சொல்லலாம், அதான் அவர் வந்து 1.5 கோடின்னு சொல்லலாம், அதான் அண்ணா உட்காந்து 2.5 கோடின்னு சொல்லலாம். 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, அதனால் வீட்டுக்கு 1 ஓட்டுன்னா 2.5 கோடி ஓட்டு அப்படின்னா இப்படி ஆளாளுக்கு சொல்லிக்கினே போனீங்கன்னா அப்புறம் அது என்னதான் கணக்கு? ரைட்டு, அப்போ இனிமேல் வந்து எலெக்ஷனே வைக்க வேணாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு, அப்பா நீ என்னப்பா சொல்கிற, 1.5 கோடியா, ரைட்டு, நீ என்னப்பா சொல்கிற 2 கோடியா, ரைட்டு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே ஒரு 10ஆல் வகுத்து நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு சீட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறீங்க, கேம்பெயின் வைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க? இன்றைக்கி இந்த எக்ஸிட் போல் ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஒரு செய்தியை சொன்னார், நான் ஆடி போயிட்டேன், இப்படி கூட இருக்குமா அப்படின்னு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து சர்வே எடுத்தாங்களாம். எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் தனி தொகுதி, அந்த தொகுதியில் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வாக்குகள் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வந்து 8% வாக்குகள் அப்படின்னு அந்த சர்வேல வந்து தான் அதையும் வந்து அந்த ஊடகத்தில் போட்டுட்டாங்களாம். போட்ட பிறகுதான் சொன்னாங்களாம், ஏங்க அந்த தொகுதியில் மானிமா கேண்டிடேட்டோட நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க, அந்த டார்ச் லைட் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு. இதை சொன்ன உடனே நாங்கள் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8% திமுகவுக்கு 4%, அதிமுகவுக்கு 4% போட்டாங்களாம். இதை வந்து ஒரு விவாதத்தில் வந்து அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இப்படிலாம் கூட நடக்குமா? இல்லாத சின்னம், இதை கூட யாராவது யோசிக்க மாட்டாங்களா? அந்த தொகுதியில் என்னென்ன சின்னம் நிற்குது, சில சமயங்களில் ரெபல் கேண்டிடேட்னு சுயேட்சையாக நிற்பாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் கேண்டிடேச்சர் அது. ஸோ இதெல்லாம் பார்க்காம ஒட்டுக்கா எதையோ ஒன்று அடிச்சு விடுறது அப்படின்னும் போது அப்போ இதுலேருந்தே இந்த சர்வே, என்னுடைய அனுமானம், கணிப்பு இதெல்லாம் தெரியுது இல்லையா? கருத்து கணிப்புகளே பொய் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லலைங்க, எனக்கு அது பிடிக்கலங்க, அவ்வளோதாங்க. சார், அப்போ உங்களோட கணிப்பு படி வந்து யாருக்கு வாய்ப்பு இருக்கு வெற்றி? என்னுடைய ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அவ்வளோதான். அது எதை வந்து வச்சு சொல்றீங்க? பாருங்க, இப்போ இந்த இளைஞர்கள் ஓட்டு இதெல்லாம் தாவேகாக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, எடப்பாடியார் அவர்களே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது நாங்கள் நம்ம கட்சியில் இளைஞர்களே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. சொன்னாங்களா இல்லையாங்க? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? அதிமுக பக்கம் இளைஞர்கள் போகல அப்படின்னு. அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? திமுக பக்கம் தானே போகிறாங்க. அப்போ திமுக பக்கம் போகிறவங்க தாவேகா பக்கம் போனால் யாருக்கு அட்வான்டேஜ்? அடுத்தது, இவர் பெருசாக நம்பிட்டு இருக்கிறது மைனாரிட்டி வாக்கு. 2019 தேர்தல்லையே அதிமுக விட்டு மைனாரிட்டி வாக்குகள்லாம் வந்துருச்சு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம், வெரி லெஸர் பர்சன்டேஜ், அவங்க மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு இருக்காங்க. அப்போ 19க்கு அப்புறம் அங்கே மைனாரிட்டின்றது கிடையாது. இனிமேல் நீங்கள் பாஜகவோட சேர்ந்தாலும் சேராட்டாலும் அவங்களுடைய ஓட்டு இவ்வளோ தான் அதிமுக. ஸோ அது இப்போ குறைய போகிறது கிடையாது விஜயால். ஆனால் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இவ்வளோ நாளாக? திமுக. இப்போ விஜய் யாரை குறி வைக்கிறாரு? அவங்கள தான் குறி வைக்கிறாரு. அப்போ திமுகவில் மைனாரிட்டி வாக்குகளை தான் பெருசாக நம்பிட்டு இருக்காரு. அதனால தான் தேடி பிடிச்சி திருச்சி கிழக்கு பெரம்பூர் அப்படின்னு. ஒரு சில அரசியல் விமர்சகர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய ஓட்டுகள் தான் விஜய்க்கு மெயினா போகுது. அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். இளைஞர்கள், மைனாரிட்டி வாக்குகள், அதுக்கப்புறம் பட்டியல் இனத்தவர் வாக்குகள், இதுதான் வந்து விஜயோடைய கோர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்கே இருக்கு? இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு.
சார், இப்போ நாம் தமிழர் கட்சி குறித்து யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்களே. அது வந்து ஒரு 8% தக்க வைக்குமா, இல்லைன்னா அதிக சதவீதத்தை வந்து வாங்க போறாங்களா, இல்லைன்னா ஆட்சியே வந்து ஒரு சில பேர் வந்து இல்லைங்க சீமான் இந்த தடவை ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் கூட பேசிட்டு இருக்காங்களே. ஒரு கம்பேரிசன் சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் எடப்பாடியாரை பற்றி பேசுகிறார், பாஜகவை பற்றி பேசுகிறார், ஈவன் தாவேகாவை பற்றி கூட மறைமுகமாக பேசுகிறார். என்னை பற்றி ஒரு நாள் கூட பேசினது சிரிக்காம இப்படின்னு நான் கேட்டால் என்ன பண்ணேன், யோ நீ எல்லாம் ஒரு ஆளாயா, நீ யாருன்னே அவருக்கு தெரியாதியா அப்படின்னா. அந்த மாதிரி நாத்தாக்கா அப்படின்றத வந்து ஒரு சீரியஸ் ஃபெனாமினா யாரும் எடுத்துக்கல. அரசியல் கட்சிகள் இன்னி வரைக்கும் வந்து திமுகலையோ இல்லை அதிமுகலையோ நாத்தாக்காவை எதிர்த்து ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்க, இதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு இருக்கணுமா அப்படின்னு. அதே மாதிரி தான் பிரதம மந்திரி மோடி அவர்கள் இருக்கார் இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி ஒன்றுமே பேச மாட்டார். ஆக்ஷன் தனியாக நடந்துட்டு இருக்காங்க. இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு இந்த அளவுக்கு நான் பேசணுமா அப்படின்னு. ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு என்ன ஒன்றா சொல்லிட்டு போங்க, அவருடைய கொள்கைனுங்க அதுன்னுங்க இதுன்னுங்க, டோட்டலி ஒரு நான் சீரியஸ் பொலிட்டிஷியன். அவருக்கு நல்லா தெரியும் நாம் ஜெயிக்க மாட்டோம், ஜெயிக்கணுன்றது அவருக்கு லட்சியமே கிடையாது. சும்மா இப்படியே எதையோ ஒன்று இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுறது, முந்தானத்து ஒன்று பேசுறது, அதுக்கப்புறம் நேத்திக்கு ஒன்று பேசுறது. எனக்கு கேட்டால் அதை அப்படி சொன்னேன், இது இப்படி சொன்னேன், போகிற இடத்துல பான்னு ஒரு காமெடியை சொல்லிட்டு அவரே வந்து சிரிச்சிக்க வேண்டியது, இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சி சார்பா என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல வந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, தமிழ் தேசியத்தை மக்கள் தேடுறாங்க. அது என்ன தமிழ் தேசியம்? இது சொல்லுங்க, தமிழ் தேசியம்னா என்ன? என்ன பண்ண போறீங்க நீங்க? தமிழ்நாடு தனி நாடாக்க போறீங்களா? சொல்லுங்க, தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் நான் பேசுறேன். அவர் சொல்லாரு, இது ஜாதியை வச்சு அரசியல் பண்ணலாமா, மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு. இப்ப மொழியை வச்சு அரசியல் பண்ணலாமா? மொழி என்ன ரத்தத்திலேயே ஓடுது? நீங்க குழந்தையா பிறந்தவொடனே உங்களை கொண்டு போயிட்டு பாம்பேல ஒரு ஆஸ்பத்திரியில போட்டுருந்தாங்கன்னா நீங்க ஒரு மராத்திகாரியா தான் வளர்ந்துருக்க போறீங்க. நீங்க அங்க வந்தோடனே நான் தமிழச்சிடா அப்படின்னா சொல்ல போறீங்க? உங்களுக்கு தமிழே தெரியாது. தமிழ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லி இவர் பிள்ளை எங்க கொண்டு போய் படிக்க வச்சுக்கிறாரு? சொல்லாரு, என் பசங்க தமிழ் படிக்க முடியலையே அப்படின்றாரு. ஏன் படிக்க முடியல? இவங்க மட்டும் வந்து நல்ல லட்ச லட்சமா கொட்டி கொடுத்து பெரிய பெரிய பள்ளிகள்ல தமிழே இல்லாம படிப்பாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து தமிழ் படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து ஓட்டு அளிச்சவங்க எல்லாருமே வந்து யோசிக்காம ஓட்டு போடுறாங்க. இந்த இலவசத்துக்காகவும் பணத்துக்காகவும் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புரிதலே இல்லாம மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இவருக்கு ஓட்டு இல்ல, இவருக்கு ஓட்டு போடுறவங்களும் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணி எங்க அண்ணா கையெழுத்து போட்டா ஃபாரின்ல சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதை வெரிஃபை பண்ணிட்டு தான் ஓட்டு போடுறாங்களா? சொல்லல. இவரை பார்த்த உடனே அப்படியே அந்த படை வீரர்கள் ராணுவ வீரர்களாக வந்து சுத்தினாங்களா, அண்ணே அவங்களோட ஒரு செல்ஃபி அப்படின்னு. இல்லை நான் நம்புற மாதிரியா இருக்குது. அப்ப இவருக்கு ஓட்டு போடுறவங்கள என்ன சொல்றது? சொல்ல போனா தாவேக்காக ஓட்டு போடுறவங்கள தற்கூரின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி புளியை விட்டுனுக்கிறாரு, இதுக்கு ஓட்டு போடுறவங்கள என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் சொல்ல வேணான்னு பாக்குறேன். நான் என்னங்க, இவர் கைத்து போட்டா உடனே சிட்டிசன்ஷிப் கொடுத்துடுறாங்களாம். எத்தனை பேர் கொடுத்தாங்க? சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் யாருடைய வாக்க பிரிக்கிறாரு? என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டேருந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு பிரிக்கிறார். விசிகா வாக்கு, நாத்தாக்கா வாக்கு, இதுதான் என்னுடைய கணக்கு. அதிமுக பாஜக வாக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஒரு சிலது போகலாம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிமுக பாஜக அவங்களுடைய இந்த கோர் ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள், அதுதான் 24லையும் நம்ம பார்த்தது ரெண்டு கட்சிகளுடைய கோர் ஸ்ட்ரென்த்ன்றது. அதில் வந்து அவரால் ஓட்டையை போட முடியாது, அதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ யார் கேட்டாலும் வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புகள் யார் ஜெயிக்க போறதுன்னு கேட்டா டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாங்களே. வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொண்டு போய் மைக்கை நீட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் இல்லை ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல போய் அதை யாராவது கேமராவில் பிடிச்சி போட்டு அதை யாரும் டிவியில் போட்டு போட்டாங்கன்னா வீட்டில் அவர் புள்ள அடிச்சு துவச்சிருவான், வெளில போய் படு, வராண்டால ரோட்டில் படு அப்படின்வான். அதனால பயந்துக்குன்னு அவங்க வந்து டிவி கேக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பு வந்து நான் பாட்டுக்கு வேற ஏதோ கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க குழந்தை கியான்னு கையை காலை வச்சுன்னு அழும். அப்போ நீ எனக்கு மிட்டாய் வாங்கி தரலாம் கூட பரவாயில்ல, விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன நீ ஏன் போடல அப்படின்னு சில குழந்தைங்க அழலாம். அதுக்கு பயந்து கேஸ் போட்டிருக்காங்க போல. இல்ல அதுக்கு பயந்து கூட அவங்க இந்த மாதிரி டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாம் என்ன கேள்வியாங்க இது? குழந்தைங்களை இது வரைக்கும் யாரும் குழந்தைங்களை ஊசி பேத்தி விட்டு ஓட்டு கேட்டது நான் பார்த்ததே இல்லை. அநேகமாக அடுத்த தடவை எல்லாம் என்ன பண்ணலாம், எல்லாம் தாத்தாக்களை கேட்கலாம். தாத்தாக்களே, உங்களுக்காக
நான் எவ்வளோ போராடி இருக்கேன், நீங்கள் உங்கள் பேர பசங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. என்ன அரசியல் சார்? இவர் குழந்தைங்க கிட்ட வாக்கு கேட்டாரு அப்படின்றதுக்காக குழந்தைகள் வற்புறுத்தி இந்த மக்கள் வந்து வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திருப்பி திருப்பி நீங்க இங்க வாயை நோண்டினே இருக்கிறீங்க, விடுங்க. அப்படிதான் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த ஜனங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? அப்போ தமிழக வெற்றி கழகம் தானே ஜெயிக்க போகுது. அதெல்லாம் 4ஆம் தேதி தெரியுங்க. சரி, குழந்தை சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்டீங்க, குழந்தை சொல்லுது அப்பா இதோ விஜய் மாமா இந்த வாட்ச் கட்டிக்கிறாரு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னா வாங்கி கொடுத்துருவீங்களா? முடியாது. அப்ப நாடு எக்கேடு கெட்டு போனா பரவாயில்ல, என் வீட்டுல பட்ஜெட் உடைக்க வராது. அதானே இவங்க தான் அரசியலை பத்தி பேசுறாங்க. இப்ப புரியுதுங்களா அவங்க அரசியல் எவ்வளவு கேடு கெட்ட ஒரு அரசியல் அப்படின்னு? குழந்தை கேட்டா நாட்டை யார் கையில ஒன்னா தூக்கி குத்துருவேன். நாளைக்கே குழந்தை சொல்லுது அப்பா விஜய் மாமா கட்சிக்கு இந்த ஆபீஸ் வேணும், இந்த வீட்டை வந்து நீ விஜய் மாமா குத்துருன்னு சொன்னா எழுதி குத்துருவாங்களா யாராவது? குழந்தை தானே கேக்குது. அப்ப நாட்டை தூக்கி குத்துருவீங்க, என் வீட்டை மட்டும் தூக்கி கொடுக்க மாட்டோம். இதுக்கு மேல இவங்க அரசியலை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். போதும். கரெக்டா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.